தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகளை விட கூடுதல் தொகுதிகளை வென்று திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார் தவிக தலைவர் விஜய். கடந்த 10ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் அவருடன் 9 அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மொத்தம் 32 அமைச்சர்கள் பதவியேற்று இருக்கின்றனர். இந்த நிலையில் பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாக்காக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவரிடமிருந்த நிதித்துறை இன்று பதவியேற்ற மரியா வில்சனுக்கு மாற்றி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மரியா வில்சன் நிதித்துறை அமைச்சர், ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியம், வறுமை ஒழிப்பு திட்டம், ஊரக கடனுடைமை மற்றும் நீர்ப்பாசனம் உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கும் அமைச்சர்களும் அவர்களின் இலாக்காக்களையும் பார்ப்போம். முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் இலாக்கா பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், சிறப்பு முயற்சிகள், வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற கடன் சுமை, இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல். அமைச்சர் என். ஆனந்த் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர். இலாக்கா ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியம், பாசனம், சிறு பாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள். அமைச்சர் ஆர். நிர்மல்குமார் ஆற்றல் வளங்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். இலாக்கா மின்சாரம் மற்றும் மரபுசாரா ஆற்றல் மேம்பாடு, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் மற்றும் ஊழல் தடுப்பு, ஆளுநர் தேர்தல்கள் மற்றும் கடவுச்சீட்டுகள். அமைச்சர் செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். வருவாய் மாவட்ட வருவாய் நிர்வாகம், துணை ஆட்சியர்கள், பேரிடர் மேலாண்மை, பூதான், கிராமத்தான் மற்றும் சட்டமன்றம். அமைச்சர் ஸ்ரீநாத் மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர். இலாக்கா மீன்வளம் மீன்வள மேம்பாட்டு கழகம். அமைச்சர் எஸ். கமலி கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர். அமைச்சர் சி. விஜயலட்சுமி பால்வளம் மற்றும் டைரி மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அமைச்சர் ஆர். வி. ரஞ்சித்குமார் வனத்துறை அமைச்சர். அமைச்சர் வினோத் மேலாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர். இலாக்கா வேளாண்மை பொறியியல், வேளாண் சேவை கூட்டுறவு சங்கங்கள், தோட்டக்கலை, சர்க்கரை, கரும்பு மேம்பாடு, தரிசு நில மேம்பாடு மற்றும் கலால். அமைச்சர் ராஜீவ் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர். இலாக்கா மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம். அமைச்சர் பி. ராஜ்குமார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். இலாக்கா வீட்டு வசதி, ஊரக வீட்டு வசதி, நகரமைப்பு திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதி மேம்பாடு, விடுதிகள் கட்டுப்பாடு, CMDA தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. அமைச்சர் வி. காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சர். அமைச்சர் பி. மதன் ராஜா குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர். இலாக்கா குடிசை தொழில்கள், கைவினை தொழில்கள், சிறு தொழில்கள் உள்ளிட்ட தொழில்கள். அமைச்சர் கே. ஜெகதீஸ்வரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். இலாக்கா மகளிர் நலன், அனாதையார் இல்லங்கள் மற்றும் சீர்திருத்த நிர்வாகம், பிச்சையார் இல்லங்கள், சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் சத்துணவு திட்டம் உள்ளிட்ட சமூக நலன். அமைச்சர் எஸ். ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர். சுற்றுலா மற்றும் சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம். இலாக்கா அமைச்சர் எம். விஜய் பாலாஜி கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர். இலாக்கா கைத்தறி மற்றும் துணிநூல், கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியம். அமைச்சர் டி. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர். இலாக்கா வணிக வரி, பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம், கந்து வட்டி தடுப்பு சட்டம், சீட்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் பதிவு உள்ளிட்ட சட்டங்கள். அமைச்சர் ஏ. விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர். இலாக்கா மோட்டார் வாகன சட்டங்கள், நிர்வாகம், போக்குவரத்து, அரசுடைமையாக்கப்பட்ட போக்குவரத்து மற்றும் மோட்டார் வாகன சட்டம். அமைச்சர் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அமைச்சர் பி. விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர். இலாக்கா தொழில்நுட்ப கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உயர்கல்வி. அமைச்சர் ஆர். குமார் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர். அமைச்சர் கே. தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர். அமைச்சர் வி. சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர். அமைச்சர் ஜே. முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இலாக்கா தொழிலாளர் நலன், மக்கள் தொகை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எடைகள் மற்றும் அளவைகள், நகர்ப்புற மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் நலன். அமைச்சர் டி. சரத்குமார் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர். அமைச்சர் என். மரியா வில்சன் நிதி, திட்ட மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர். அமைச்சர் கே. விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும்
ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர்